இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அம்மா சாவுக்கு நாங்க காரணம் இல்ல சாமுண்டீஸ்வரி. உங்க அம்மாவை கொன்னது சிவனாண்டி இருக்கான்ல, அவன் சித்தப்பா முத்துவேல் தான் கொண்டு இருக்கான். என்ன புது கதைய சொல்ற? எங்க அம்மா சாவுக்கு அந்த முத்துவேல் காரணமா? ஆமா, அந்த முத்துவேல் தான் உங்க அம்மாவுக்கு காஃபில விஷத்தை வச்சு கொன்னு இருக்கான். என்ன உன் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்னு புதுசா டிராமா பண்றியா? ஐயோ, டிராமா இல்ல, இப்பதான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்துச்சு. நீ சொல்றதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? நீ ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக இப்படி பொய் பித்தலாட்டம் பேசுறியா? நான் பொய் பித்தலாட்டாலும் சொல்லல, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. ஏன் சாமுண்டீஸ்வரி, இவ்வளோ நாள் இல்லாம ஒருத்த மேல ஒருத்த புகார் சொல்றான்னா அது ஏன் உண்மையா இருக்க கூடாதுன்னு நீ நினைச்சு பார்க்க மாட்டியா என்ன? எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்பியா? நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா வாயால சொன்னா எப்படி நம்புறது? ஐயோ, அந்த கிழவி உண்மையை சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு நம்மள உள்ளதெல்லாம விடாது போட்டிருக்க. அதோட சாமுண்டீஸ்வரியும் நம்மள சும்மா விட மாட்டாளே. நீ நம்ப வேண்டாம், ஆதாரம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல ரிட்டையர் ஆனார்ல ஏட்டு சண்முகம், அவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். அவர் அந்த உண்மையை சொல்லதான் இங்க வந்துகிட்டே இருக்காரு. சண்முகமா? ஐயோ, என்னங்க பாட்டி என்னென்னமோ சொல்றாங்க? அப்ப தாத்தாவும் பாட்டியும் இவ்வளவு நாளும் வீணா பழைய சுமந்துகிட்டு இருந்தாங்களா? அப்படிதான் இருக்கணும் ரோகிணி. தாத்தா பாட்டியை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. கண்டிப்பா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு.